ஒருத்தவங்க நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஓரமாக ஒருத்தவங்க 4 4 4 அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அதோட அந்த பொண்ணு என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே போவோம். அதோட அவங்க அம்மா ஃபோன் அடிப்பாங்க, மாமா வீட்டுக்கு வந்துடுவான்னு சொல்லுவாங்க. என்னால் வர முடியாதுன்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்லுவாங்க வந்திருப்பான் அப்படின்னு சொல்லுவோம். அதோட சரின்னு சொல்லிட்டு போவாள். இந்த சைடு பார்த்தா அதே அந்த ஆள் 4 4 4 அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தான். அதோட இவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதோட திரும்பி பார்த்தா கத்தியை காமிக்கிறான். அதோட ரொம்ப பயந்துக்கிட்டு வேகமாக போனான். மாமா வீட்டில் போய் தட்டினா மாமா திறக்க மாட்டான். அதோட ஃபோன் அடிக்கிறாங்க மாமாவுக்கு. மாமா அம்மா வீட்டுக்கு வர சொன்னாங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதோட நான் வெளிலலாம் வந்திருக்கேன், அம்மா சொல்லவே இல்லை. சரி இங்கே சாவி இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். அதோட எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாள். இவளுக்கு அங்கே பயம், செம்ம பயம். அதோட சாவியை திறந்துட்டு உள்ளே போய் லைட்டெல்லாம் போட்டு கதவை சாத்திட்டா. அதோட உட்காருவான். அப்பாட அப்படின்னு. அதோட ஃப்ரிட்ஜை வந்து ஐஸ் வாட்டர் எடுத்து குடிச்சிக்கிட்டு இருப்பாள். அப்போ ஒரு ஃபோன் வரும். அதோட குடிக்கிறதுக்குள்ளாட்டி ஃபோன் வந்துடும். அதோட அவங்க அம்மா அம்மா நீங்கள் மாமா வீட்டுக்கு போக சொன்னீங்க, மாமா வீட்டுக்கு வந்து மாமாவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க, நான் எப்படி சொன்னேன், நான் ஃபோனே அடிக்கலேடி. அதோட பயந்துக்கிட்டு அவள் சொல்லுவாள், ஐயோ அப்போ யார் அம்மா யாரும் தட்டுறாங்க, மாமான்னு தட்டுவாங்க போய் பாரு அப்படின்னு சொல்லுவாள். அதோட ஆமாம்மா மாமா தான். மாமா சொல்லுவான், நான் தாம்மா சங்கீமா அப்படின்னு சொல்லுவாள். அதோட சரிம்மா மாமா வந்துட்டாங்க, ஃபோன் அடிக்கிறேன் அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு வைப்பான். அதோட கதவை திறந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக உத்து பார்த்தா யாரோ சாவி வச்சு குத்திடும். அவ்வளோதான். பார்ட் 2ல் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.